விசிகால தலைவர் திருமாவளவன் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம்னு 755 கோடி ரூபா வந்து ஒதுக்கி இருக்கீங்க, அதை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய ஏழை எளிய மக்கள் கூட வந்து தாய் சேய் நலத்தை வந்து மனசுல வச்சுக்கிட்டு தனியார் இதுக்கு தான் போறாங்க. அதுக்கு வந்து பல 2.5 லட்சம் ரூபா வரையும் கூட செலவாகுது. இருந்தா கூட அங்கதான் போறாங்க வந்து நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு. அப்படி இருக்கும்போது நம்மளோட பிரசவ வார்டுகளை இன்னும் வந்து உயரிய ஒரு சிகிச்சை கொடுக்குற ஒரு இடமா மாத்துறதுக்கு இந்த பணத்தை யூஸ் பண்ணலாம். ஏன்னா மோதிரம்ங்கிறது போட்ட கொஞ்ச நாள்ல குழந்தைகள் வரணும்னா அதை யூஸ் பண்ண கூட முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இப்படி வேற மருத்துவத்துறையிலையும் இருக்க பிரச்சனைகளை சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல யோசனையை வந்து முன் வச்சிருக்காரு. நிச்சயமா நல்ல ஆலோசனை தான். ஏன்னா வறுமையில் இருக்கிறவங்க டக்குனு என்ன பண்ணுவாங்க, தூக்கி அடகு வச்சிருவாங்க. வாய்ப்பு இருக்குல்ல, இல்லாமன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமா, அதை தாண்டி இங்க மருத்துவ பிரச்சனைகளும் இருக்கும்போது அதை சரி செய்யறதுல முதல்ல கவனம் செலுத்துங்கன்னு அவரு சொல்றாரு. எம்எல்ஏ ஜவாஹிருல்லாவும் அதுதான் சொல்றாரு, மறுபரிசீலனை பண்ணணும்னு. பட் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க, தாய் மாமன்கிற ரேஞ்சுக்கு வேற கொடுத்துட்டாங்க. இது பின்வாங்குவாங்களா? மாமா நான் இருக்கேன்னு வேற சொல்லியிருக்காரு. அதனால பின்வாங்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். பட் இது ஒரு நல்ல யோசனை தான் அவங்க சொன்னது.